Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான கருவாட்டு கறி ஆக்க போகிறோம். கருவாடு ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி ஆக்குவாங்க. ஆனால் எப்படி ஆக்கினாலுமே கருவாட்டு கறி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி ஆக்குற ஒரு ரெசிபி. அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 100 கிராம் அளவில் கட்டை கருவாடு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அளவு துண்டு எல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கருவாடோட உருளைக்கிழங்கு சேர்த்து தான் ஆக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காயும் சேர்த்து குறையிலும். ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துட்டு இதோடவே ஒரு வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதோடவே 2 பச்சை கொச்சிக்காய், 4-5 வெள்ளைப்பூடு பல், கருவேப்பிலை ரம்பை, கட்டாயமாக புளி ஒரு துண்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய மசாலா சேர்க்க வேணாம். நிறைய மசாலா சேர்த்தா மசாலாட வாசம் மட்டும்தான் வரும். அந்த கருவாடோட நேச்சுரல் ஸ்மெல் வராது. அதனால் மசாலாட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால். இது நாங்கள் தேங்காய் பால் ஃபஸ்ட்டாக கெட்டியான பால் எடுத்துகிட்டு 2ஆவதாக எடுக்கிற தண்ணி பால் இருக்கேன்னா அதை தான் சேர்த்திருக்கிறேன். தண்ணி பால் சேர்த்து வேக வைக்கக்குள்ள கறி இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேவட்டும். கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். நாங்கள் இது வரைக்கும் உப்பு போடலை, ஏன்னா கருவாடில் உப்பு தன்மரிக்கும். அதனால் எல்லாம் கொதிச்சதுக்கு பிறகு பார்த்து சேர்த்துக்குருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி அளவில் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற கட்டியான தேங்காய் பால் இருக்கேன்னா அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். போதாத மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கறி லேசாக கொதித்து வரட்டும். கட்டியான தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு கறி சட்டியை ஒரு நாள் மூடக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கொதித்து வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் மேலால் ஒரு ஃப்ளேவருக்காக லேசாக மிளகுத்தூள் தூவி எடுத்திருக்கிறேன். அடுத்து நாங்கள் கறிக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கிறோம். அப்போ கறி இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் சூடாயினதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் கடு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடு வெடித்ததுக்கு பிறகு அதில் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். இதோடவே 3 வெள்ளைப்பூடு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து இந்த கறியில் சேர்த்தா கறியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவராக இருக்கட்டும், இன்னமுமே கூட்டி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்டான கருவாட்டு கறி ரெடி. கருவாட்டு கறி இன்றைக்காக்கி நாளைக்கு சாப்பிடக்குள்ள இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோறு ரொட்டி எதுக்குமே கருவாட்டு கறி சூப்பரான காம்பினேஷன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொட்டி இருந்துச்சு. இந்த கருவாட்டில் ஒரு துண்டு, உருளைக்கிழங்குல ஒரு துண்டு, அதே நேரம் இந்த மசாலாவோடலாம் சேர்த்து அள்ளி சாப்பிட போக்குள்ள அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். கட்டாயம் இது மாதிரி ஒரு தைனமாவது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.